Hi students, welcome to Max Syllabus. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாப்டர் 1 ரிலேஷன்ஸ், அதாவது உறவுகள். ரிலேஷன்னா என்ன, சாதாரணமாக ரிலேஷன்னா உங்களுக்கு என்ன, அந்த வேர்டுக்குள்ளே அர்த்தமுறை என்னன்னு தெரியணும். ரிலேஷன்னா உறவுகள்னு சொல்லுவோம். உறவு அதாவது ரெண்டு நபர்களுக்கு இடையே உள்ள தொடர்பு. சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே சொந்தக்காரங்க சொல்லுவோம். எப்படி சொந்தக்காரங்க, ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு உறவுக்காரங்க. எடுத்துக்காட்டால் உங்களோட மாமாவை எடுத்துக்கோங்களேன். மாமானா உங்களுக்கு எப்படி, உங்கள் அம்மாவோட அண்ணன், அம்மாவுக்கு அண்ணன். அப்போது அம்மாவோட அண்ணனாக இருக்கப்போ இது உங்களுக்கு மாமா. அப்போ இதுக்கு உறவுங்கிறது இப்போ தெருவில் போகிற எல்லாரையும் நம்ம உறவுக்காரங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ உறவுக்காரங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கணும், அவங்களுக்கு நமக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம உறவுன்னு சொல்கிறோம். இது சாதாரணமாக ஜென்ரலாக உறவுகள்லாம் தெரியும். இதே மாதிரி தான் நம்ம மேக்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது செட்டு ஏக்கும் செட்டு பிக்கும் இடையே உள்ள தொடர்பு, அதாவது ரிலேஷன், உறவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஏயும் பியும், இந்த செட்டு ஏயும் செட்டு பியும் ஒரு நான் எம்டி செட்டாக இருக்கணும். நான் எம்டி செட்ஸாக இருக்கணும், சரியா? ஏயும் பியும் நான் எம்டி செட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ், இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம். ஏ டு பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ ஒரு ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ ரிலேஷன் அப்படி நம்ம சொல்லணும்னா சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு இருக்கணும். ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு சாதாரணமாக அவங்க ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஏக்கும் பிக்கும் ரிலேட்டிவாக இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். சும்மா சாதாரணமாக மட்டும் இல்லை, ஒரு கண்டிஷன் உண்டு. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏயாக இருக்கணும், ஒய் பிலாங்ஸ் டு பியாக இருக்கணும். இதுக்கு ரெண்டுக்கு இடையில் ஒரு ரிலேஷன் இருக்கும். இதை எக்ஸ் ரிலேட்டட் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ ரிலேஷன்னா என்னன்னு தெரியும். நம்ம புக்கில் உள்ள டெஃபினிஷன் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மேபி 2 மார்க்கில் கேட்கலாம். பார்க்கலாமா? ரிலேஷன்ஸ், உறவுகள். டெஃபினிஷன்: let A and B any two non-empty sets. ஏயும் பியும் ரெண்டு நான் எம்டி செட்ஸாக இருக்குது. a ரிலேஷன், ஒரு ரிலேஷன் ஆர், அந்த ரிலேஷனை நம்ம கேபிட்டல் ஆருங்கிற வார்த்தையால் மென்ஷன் பண்ணுறோம். ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் இந்த வேர்டு தான் முக்கியம். சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதோட சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருந்தால் அது ரிலேஷன். சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன், ஒரு சின்ன கண்டிஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன அப்படின்னா இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி. எப்போவுமே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ தான் இருக்கணும், ஒய் பிலாங்ஸ் டு பி. இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா த்ரூ ஆர். அப்போ அதை எப்படி ரைட் பண்ணுவோம்? எக்ஸ் ரிலேட்டட் ஒய், இந்த ஆரை நம்ம ரிலேட்டட்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணணும், சரியா? அதை மேத்தமெட்டிக்கில் பார்த்துட்டோன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் if and only if x, y belongs to R. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மை ஓன் எக்ஸாம்பிள், நானாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். செட்டு ஏங்கிறத 1 2 3 4 5ன்னு வச்சுருக்கேன். செட்டு பிங்கிறத மதி, அருள், ஜான்னு வச்சுருக்கேன். அப்போ 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் இருக்குது. 1, மதி, 4, மதி, 2, அருள், 3, ஜான். அப்போ இது ஏ டு பிக்கு இது ரிலேஷனாக இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஏரோ டயக்ராம்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அம்புக்குறி படம். தமிழில் அம்புக்குறி படம், சரியா? அம்புக்குறி படம் போடுறோம். அம்புக்குறி படம் போட்டோம்னா எப்போவுமே ஏ எழுதிக்கணும். 1 2 3 4 5. அடுத்து பி. இந்த ஏல உள்ளது எப்போவுமே எக்ஸ் சொல்லுவாங்க, அதனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இந்த பியில் உள்ளது ஒய், எப்போவுமே ஒய் பிலாங்ஸ் டு பி. அப்போ இந்த ரிலேஷனை நம்ம மார்க் பண்ணுங்கள். 1, மதி, 2, அருள், 3, ஜான், 4, மதி. இப்போ இது ரிலேஷன் போட்டாச்சு, ஓகேவா? இதான் ரிலேஷன் போடுறது, இந்த இது மெத்தடு தான். இதுக்கப்புறம் இதுலேயே இந்த ரிலேஷன்லேயே டொமைன்னா என்னென்னு பார்க்கணும், கோடொமைன்னா என்னென்னு பார்க்கணும், ரேஞ்சுனா என்னென்னு பார்க்கணும். முதல்ல என்னென்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே டெஃபினிஷனை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்போவுமே டொமைன் அப்படின்னா
இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு நம்ம ஏ சொல்கிறோம்ல, அதில் எதெல்லாம் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் டொமைனு. அதாவது 1 2 3 இந்த 3 ஏல வந்து இந்த 4 நம்பர்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கோமா. ஸோ 1 2 3 4 இதுதான் டொமைன். கோடொமைன் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து பி தான், செட்டு பி. இது நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுது, செட் பியை ஃபுல்லாக அப்படியே மதி அருள் ஜான்னு நான் எழுதிட்டேன். ரேஞ்சுங்கிறது அப்படியே இதுக்கு ஒய் பிலாங்ஸ் டு பி, அதாவது பிங்கிற செட்டில் எதெல்லாம் நம்ம ரிலேஷனாக மார்க் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் ரேஞ்சு. மதி அருள் ஜான். இங்கே வந்து கோடொமைன் ரேஞ்சு ஈக்குவலாக வந்திருக்கு. ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பேரோ எதுவுமே இல்லை, அதனால் ஈக்குவலாக வந்து மேபி இதில் ஒரு வேறு ஏதாட்டும் மாலதி என்ன மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மார்க் பண்ணாமல் இருந்தால் அது வந்து ரேஞ்சில் வராது, ஆனால் கோடொமைனில் வரும். இப்போ இதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம். டெஃபினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டொமைன்னா ஒரு ரிலேஷனில் ஒரு டொமைனாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏயாக இருக்கணும். செட்டு ஏ சொன்னால, அதாவது செட்டு ஏல இது வந்து எக்ஸ், ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அதில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும். கோடு போட்டிருக்கோமா ரிலேஷன், அப்படி கோடு போட்டிருக்கணும். ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பி. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ தான் இங்கே வந்து ரிலேஷன். சரியா. கோடொமைன் அப்படின்னா எப்போவுமே வந்து செட்டு பி ஃபுல்லாக அப்படியே எழுதணும். செட்டு பி ஃபுல்லாக எழுதுனா அது கோடொமைன். ரேஞ்ச் அப்படிங்கிறது அப்படியே இந்த பாருன்னா டொமைனுக்கு ஆப்போசிட்டு. இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, இங்கே ஒய் பிலாங்ஸ் டு பி. இதில் பிங்கிற செட்டில் இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதான் கோடொமைன். அதான் ஒய் பிலாங்ஸ் டு பி சச் தட் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இவ்வளோ தான். சரியா. அதை சின்னதாக ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு எழுதியிருக்கோமா. அடுத்து இதில் வந்து நானாகவே குறிச்சிருக்கேன். 1க்கும் 2க்கும் 2க்கும் 4க்கும் நானே ஒரு ரிலேஷன் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து கோடொமைன் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, கோடொமைன் வந்து எப்போவுமே செட்டு பி, அதை அப்படியே எழுத வேண்டியது. அதில் மார்க் பண்ணுறது பண்ணதெல்லாம் பார்க்க வேண்டாம். செட்டு பி என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ ஃபுல்லாத்தையும் எழுதிட வேண்டியதான். சரியா. அடுத்து இதில் வந்து டொமைன் அப்படிங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏங்கிற செட்டில் எக்ஸ் எதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதான் டொமைன். ரேஞ்சுங்கிறது ஒய் பிலாங்ஸ் டு பி. ஒய்ங்கிற செட்டில் வந்து எதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை தான் எழுதணும். சரியா. இப்போ தமிழில் பார்க்கணும்ல. தமிழில் பார்க்கணும் அப்படின்னா யாரோ டயக்ராம்னா அம்புக்குறி படம் போடுவோம். இதே மாதிரி ஏ செட்டு பி, இந்த ரெண்டுக்கு இடையே ரிலேஷன் இருக்கிறனால ஆர் போட்டிருக்கோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பி, இதே மாதிரி எழுதிடுவோம். ஆனால் இப்போ டொமைன்னா என்ன அப்படின்னா தமிழில் வந்து மதிப்பகம். சரியா. டொமைன் அப்படின்னா மதிப்பகம். கோடொமைன் அப்படின்னா துணை மதிப்பகம். துணை மதிப்பகம். சரியா. ரேஞ்ச் அப்படின்னா வீச்சகம். டொமைன்னா மதிப்பகம், கோடொமைன்னா துணை மதிப்பகம், ரேஞ்சுனா வீச்சகம். சரியா. இப்போ வந்து இதை வச்சு ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா, எப்போவுமே ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது சப்செட் ஆஃப், அதாவது ப்ராப்பர் சப்செட். இந்த கோடு போட்டிருக்கனால ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியாக இருக்கணும். சரியா. ஒரு ரிலேஷன் அப்படின்னா நம்ம ஏயும் பியும் ஒரு ரிலேஷன் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்கணும். சரியா. அதனால தான் இது வந்து தகு உட்கணம் சொல்லுவாங்க தமிழில். தகு உட்கணம். கோடு போட்டால் வந்து தகு உட்கணம், இல்லைன்னா வெறும் உட்கணம். ஸோ ரிலேஷன்னா தகு உட்கணமாக இருக்கணும். ஏ கிராஸ் பியோட தகு உட்கணமாக இருந்தால் அது ரிலேஷன். அடுத்து டொமைன் ஆஃப் ஆர். ஒரு ரிலேஷனோட டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எப்போன்னா சப்செட் ஆஃப், ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ, அதாவது ஏக்குள்ளே இருக்கணும். ஏயோட சப்செட் எல்லாமே டொமைன். கோடொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னா அது எப்போவுமே செட்டு பி தான். இதை கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ரேஞ்ச் ஆஃப் த ஆர். ஒரு ரிலேஷனோட ரேஞ்ச் வேணும் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. சரியா. அப்போது நீ இந்த இடத்துல குழப்பிடக்கூடாது. டொமைன் கோடொமைன் வேர்டு ஒன்று போல் வரும், ஆனால் அதோட இது வேறு டோட்டலாக. அப்போ நீங்கள் கோடொமைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடொமைன்னா எப்போவுமே செட்டு பி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, டொமைனுங்கிறது ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏயாக இருக்கணும். கோடொமைனுங்கிறது பி. ரேஞ்ச் அப்படிங்கிறது ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. சரியா. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தமிழில் பார்க்கணும் அப்படின்னா மதிப்பகம். ஏயோட தகு உட்கணம் தான் மதிப்பகம். துணை மதிப்பகங்கிறது கணம் பி தான். வீச்சகம்ங்கிறது பியோட தகு உட்கணம். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சம் வந்து ஈஸியாக போட முடியும். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. மேபி 1 வேர்டில் கேட்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்னென்னா நம்மளோட கோடொமைனும் ரேஞ்சும் வந்து எப்போவுமே ஈக்குவலாக வரலாம். சரியா. கோடொமைனில் இதில் உள்ளதும் ரேஞ்சும் ஈக்குவலாக வரும். ஆனால் 1 வேர்டில் கேட்கலாம். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போடலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். எக்ஸாம்பிள் 1.4 எழுதியிருக்கு. சரியா. லெட் ஏ ஈக்குவல் டு 3 4 7 8 கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு 1 7 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்னா செட்டு ஏ கொடுத்துருக்காங்க, செட்டு பி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 3 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. R1 ரிலேஷன், R2 ரிலேஷன், R3 ரிலேஷன். இந்த 3 ரிலேஷனும் ஏ டு பிக்கு ரிலேஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது கொஷின் இருக்குது. அதில் கொஷினை வந்து எப்போவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிக்கணும். அந்த கொஷின்லேயே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிதானா? அடுத்து சொல்யூஷன் போடுங்க. தமிழில் எப்போவுமே தீர்வுன்னு எழுதணும். இங்கிலீஷில் நான் சொல்யூஷன் போட்டிருக்கேன். கொடுக்கப்பட்டவை தமிழில் கொடுக்கப்பட்டவை, இங்கிலீஷில் அப்படின்னா கிவன். என்ன கொடுத்துருக்காங்க? செட்டு ஏ கொடுத்துருக்காங்க, செட்டு பி கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்கேன். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று ரிலேஷனாக இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அது வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஏ தெரியும், பி தெரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி, ஏ எழுதியிருக்கேன், கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா என்னது, இங்கே உள்ள ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி எழுத போகிறோம். முதல்ல 3 வச்சு எழுதணும், 4 வச்சு எழுதணும், 7 வச்சு எழுதணும், 8 வச்சு எழுதணும். ஸோ 3,1, 3,7, 3,10 எழுதியாச்சா? 4,1, 4,7, 4,10, 7,1, 7,7, 7,10, அப்புறம் 8,1, 8,7, 8,10 எழுதியாச்சா? அப்போ இதுதான் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ R1 பாருங்கள். R1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்கா? இருந்துச்சுன்னா அது ரிலேஷன், இல்லைன்னா அது ரிலேஷன் இல்லை. R1ல் எல்லாம் இருக்குது, 3,7 இருக்குது, இருக்கா? இதில் 3,7 இருக்குது. அடுத்து R1ல் 4,7 இருக்குது. ஏ கிராஸ் பியில் இருக்கா? 4,7 இருக்குது. 7,10 இருக்குது. இங்கேயும் 7,10 இருக்குது. 8,1, 8,1. ஸோ R1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன எழுதணும், R1 ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதாவது R1 வந்து ஏ கிராஸ் பியில் எல்லாமே இருக்குது. R1ல் இருக்கிற எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஸோ R1 இஸ் அ ரிலேஷன். சரியா? R1 வந்து கரெக்டாக ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கிறதுனால இது ரிலேஷன் எழுதியாச்சு. அதே மாதிரி R2 பார்க்க போகிறோம். 3,1 இங்கே இருக்குது. 4,12, 4,12 இருக்கா? இல்லை. 12ங்கிற நம்பர் வந்து செட்டு ஏலையும் இல்லை, செட்டு பியிலையும் இல்லை. அப்போ ஏ கிராஸ் பியில் மட்டும் எப்படி வரும்? பார்த்தாலே தெரியுது. அப்போ இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல R2 பிலாங்ஸ் டு 4,12. R2க்குள்ளே 4,12 இருக்குது. பட் ஏ கிராஸ் பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு 4,12. ஏ கிராஸ் பிக்குள்ளே 4,12 இல்லை. ஸோ R2 இஸ் எ நாட் அ ரிலேஷன் எழுதியாச்சு. அவ்வளோதான். அடுத்து என்ன எழுத போகிறோம்? R3 பார்க்கணும். R3ல் வந்து என்ன R3 3,7 இங்கே இருக்கா? 3,7 இருக்குது. 4,10 இருக்கா? 4,10 இருக்குது. 7,7 7,7 இருக்குது. 7,8 7,8 இல்லை. அப்போ ஒரு எலமெண்ட் இல்லை. ஒன்று இல்லாட்டாலே அது வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ 7,8 இல்லை. கண்டிப்பாக இதுவும் ரிலேஷனாக இருக்க முடியாது. இப்போ 7,8 இல்லை. ஸோ 7,8 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பிக்குள்ளே 7,8 இல்லை. அதனால் R3 இஸ் அ நாட் அ ரிலேஷன் எழுதியாச்சு. புரியுதா? இந்த சம்மு ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, இந்த 3 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஏக்கும் பிக்கும் ரிலேஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கிட்டேன். கிவன் வந்து ஏயும் பியும் எழுதிக்கிட்டாச்சு. நம்ம ஒரு ரிலேஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஏ கிராஸ் பி தெரியணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ R1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்குது. ஸோ R1 வந்து ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கிறதுனால R1 வந்து ரிலேஷன். R2ல் வந்து 4,12 வந்து இருக்குது. ஆனால் ஏ கிராஸ் பியில் இல்லை. அதனால் R2 வந்து ரிலேஷன் கிடையாது. அதே மாதிரி R3ல் 7,8 இருக்குது. ஆனால் ஏ கிராஸ் பியில் இல்லை. ஸோ R3யும் நாட் அ ரிலேஷன். இப்போ இதையும் வந்து நமக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க, ரிலேஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு. இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே தானே? இன்னும் நிறைய சம் போட போட இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகலாம். ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.5. The arrow diagram shows a relationship between the sets P and Q. சரியா? அதாவது அவங்களே ஒரு ஏரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. P Qன்னு சொல்லி ஒரு ஏரோ டயக்ராம் கொடுத்துட்டு அது வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது, அது ஒரு உறவில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரைட் இன் செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், வாட் இஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு ரிலேஷனை வந்து நம்ம எப்போவுமே இந்த ஏரோ டயக்ராம், அதாவது அம்புக்குறி படத்தில் வந்து நம்ம வந்து குறித்து காமிக்கலாம். செட் பில்டர் ஃபார்ம்லேயும் காமிக்கலாம், ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் நம்ம காமிக்கலாம். செட் பில்டர் அப்படின்னா கன கட்டமைப்பு முறை. சரியா? ரோஸ்டர் அப்படிங்கிறது வந்து பட்டியல் முறை.
இந்த ரெண்டுலேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கன கட்டமைப்பு முறையிலையும் பார்க்கணும், பட்டியல் முறையிலையும் பார்க்கணும், அதோட மதிப்பகம், அதுக்கப்புறம் வீச்சகம் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அம்புக்குறி படத்தை பாருங்கள் நல்லா. இது P, இது Q கொடுத்துருக்காங்க. 5க்கும் 3க்கும் ஒரு உறவு, 6க்கும் 4ம், 7ம் 5ம் ஒரு இது இருக்குன்னு வச்சுருக்காங்க. சரியா? இப்போ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. இந்த அம்புக்குறி படம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5க்கும் 3க்கும் என்ன உங்களுக்கு தெரியுது? இப்போ இந்த 3 எப்படி கிடைக்கி? இந்த 5லேருந்து 2 கழிச்சா 3 கிடைக்கும். அப்புறம் பாருங்கள், 6லேருந்து 2 கழிச்சா 4 கிடைக்கும், 7லேருந்து 2 கழிச்சா 5 கிடைக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ளது, அதாவது இதை வந்து எப்போவுமே நம்ம எக்ஸ் தானே சொல்லுவோம். இது எக்ஸு, இது ஒய்ன்னு சொன்னோன்னா எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு இருந்தால், அதாவது எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஒய். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கலாம். 5 தானே இருக்குங்க. 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3. ஒய் கிடச்சிட்டா? சரியா? அப்போது இந்த ரிலேஷனை பார்த்தா நாமளே பார்த்து தான் இதை கண்டுபிடிக்கணும். இந்த சம் ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா சம்முக்கும் நீங்கள் தான் அது வந்து மைனஸில் இருக்கா, இல்லை மல்டிப்ளை பண்ணால் வருதா, இல்லை டிவைட் பண்ணால் வருதா, இல்லை ஆட் பண்ணால் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அந்த அம்புக்குறி படத்தை பார்த்து. ஸோ கண்டுபிடிச்சாச்சா? ஃபஸ்ட்டு வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். சரியா? செட் பில்டர் ஃபார்ம். சரியா? எப்போவுமே ரிலேஷன் ஆர், இந்த செட் ஆஃப் ஆல் எக்ஸு ஒய் தானே எப்போவுமே, எக்ஸ் கமா ஒய். சரியா? சச் தேட்டு. இப்போ என்ன நமக்கு கிடைக்கி? ஒய் வந்து எக்ஸ் மைனஸ் 2 தான் நமக்கு ஒய்ன்னு கிடைக்கி. ஸோ அந்த எக்ஸ் மைனஸ் 2 வந்து ஒய்ன்னு எழுதணும். சரியா? அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கி. அப்போ அதுலேயும் நமக்கு என்ன தெரியும்? அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு பியாக இருக்கும். இந்த இடத்துல பிக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. அவ்வளோதான். இதுதான் செட் பில்டர் ஃபார்மு. அதாவது 6 நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். எக்ஸு ஒய் நம்ம எடுத்து எப்போவுமே இது எக்ஸ், இது ஒய். இங்கே எப்போவுமே செட்டு ஏ கொடுப்பாங்க, பி கொடுப்பாங்க. நான் வந்து நேமிங் தானே, ஸோ பிக்யூ கொடுத்துருக்காங்க, ஆர்எஸ் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இது எப்போவுமே எக்ஸ், இது எப்போவுமே ஒய். இந்த செட்டை பார்த்தோன்னு நம்மளுக்கே தெரியுது. 5லேருந்து 2 கழிச்சா 3 கிடைக்கும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் 2 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ஒய் கிடைக்கி. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு ஒய். அப்போ இது நம்ம தான் கண்டுபிடிக்கும். இது கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை. ஸோ ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் வந்து பிக்குள்ளே இருக்குது, ஒய் வந்து கியூக்குள்ளே இருக்குது. சரியா? இது செட் பில்டர் ஃபார்ம். தமிழில் அப்படி சொல்லணும்னு பார்த்தோம்னா என்னென்னா கன கட்டமைப்பு முறை. கன கட்டமைப்பு. சரியா? கன கட்டமைப்பு. செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம். இது ரொம்ப ஈஸி தான். ரோஸ்டர் ஃபார்ம் தமிழில் வந்து பட்டியல் முறை, பட்டியலிடு, பட்டியல் முறை. சரியா? அப்போ ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் த ஆர் அப்படின்னா அதே மாதிரி ஆர்னு எழுதிக்கோங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை, அவ்வளோத்தையும் வந்து நம்ம பேராக எழுதிட வேண்டியதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5க்கும் 3க்கும் ரிலேஷன் இருக்குது. 5க்கும் 3க்கும், 6க்கும் 4க்கும் 7க்கும் 5. ஸோ செட் ஆஃப் ஆல் 5, 3, 6, 4, 7, 5. இவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். தமிழில் வந்து பட்டியல் முறை. அடுத்து 3வது என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைன் கண்டுபிடிக்கணும். சரியா? டொமைன் ஆஃப் ஆர். டொமைனாக நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ், அதாவது சப்செட் ஆஃப் ஏ, ஏயோட சப்செட்டு. அதாவது இந்த இடத்துல பி இருக்குது. ஸோ பி இதில் எதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம்? அது 1, 2, 3 இந்த 3 நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 5, 6, 7 தான் டொமைன். 5, 6, 7 எழுதியாச்சா? 5, 6, 7. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச். ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா ஒய் பிலாங்ஸ் டு பி, அதாவது சப்செட் ஆஃப் பி. இங்கே கியூ இருக்குனால அது கியூ. ஸோ இதில் என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம்? 3, 4, 5. அவ்வளோதான். டொமைனம்னா மதிப்பகம். சரியா? மதிப்பகம். ரேஞ்சுனா வீச்சம். புரிஞ்சுச்சா? ஒன் டைம் ரீகால் பண்ணிடலாமா? ஒரு ஏரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. செட்டு பி, செட்டு கியூ கொடுத்துருக்காங்க.
அதை வந்து அவங்களே ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும், ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும், டொமைன் என்ன ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இந்த ஏரோ டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது, 5 3 6 4 7 இது ரெண்டுக்கு என்ன ஒரு உறவு இருக்குது அப்படின்னா 5லேருந்து 2 கழிச்சா 3. அப்போ இந்த எக்ஸுன்னு இது எப்போவுமே இது எக்ஸ் இது ஒய். ஸோ எக்ஸ்லாம் x-2 = ஒய். ஸோ நான் அது கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னு தமிழில் வந்து கணக்கட்டமைப்பு முறை. ஸோ ஆர் ரிலேஷன் ஆர் = அதை கணக்கட்டமைப்பு முறையில் எழுதணும் அப்படின்னா x, y such that y = x-2 இது நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஏரோ டயக்ராமை பார்த்து என்ன வித்தியாசம் நம்ம தான் கண்டுபிடிச்சாச்சா? அப்போ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. ஏன் இங்கே பி கியூ இருக்குன்னா அவங்க பி கியூன்னு தான் நேமிங் பண்ணியிருக்காங்க. இது ஏபின்னா ஏபின்னு போடணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம்னா பட்டியல் முறைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கொடுத்துருக்கிற செட்டை, அதாவது இந்த உறவுகளை பேராக எழுத போகிறோம், அவ்வளோதான். 5, 3 6, 4 7, 5. டொமைனுங்கிறது எப்போவுமே எக்ஸில் உள்ளது, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. சரியா? அதில் வந்து சப்செட் ஆஃப் ஏ, இதில் உள்ள சப்செட் மட்டும்தான் டொமைன். அப்போ 5 6 7. இங்கே வந்து 8 வந்து எழுதலை. ஏன் எழுதலைன்னா இதில் மார்க் பண்ணதை மட்டும்தான் நம்ம எழுதணும். சரியா? கோடொமைன் கேட்கல, இங்கே விட்டுறலாம். அடுத்து ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 3 4 5. அப்புறம் y பிலாங்ஸ் டு பி, அதாவது சப்செட் ஆஃப் பி தான் ரேஞ்ச். எழுதிட்டேன்னா இப்போ உங்கள் நல்லா புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. எப்போவுமே மேக்ஸை வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.